மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க எந்த குழந்தையுமே நம்ம தமிழ் மேல அன்பா பாசமா இல்லாததை நினைச்சு தமிழ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ் கிட்ட அம்மாச்சி சொல்றாங்க, இங்க பாரு தமிழ், என்னதான் உறவு முறிஞ்சு போனாலுமே குழந்தைங்களுக்கு அன்பு பாசம் ஒண்ணு இருக்குல்ல, கண்டிப்பா அதுங்களுக்கா தெரிஞ்சா உன்னை தேடி வரும், நீ கவலைப்படாதன்றாங்க. நீங்க பேசவே பேசாதீங்க அம்மாச்சி, இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். உங்களாலதான் இப்படி ஒரு பிரச்சனை. தயவு செஞ்சு என் முகத்துல முடிக்காதீங்க. என் பிள்ளைங்க என்னை விட்டு பிரிஞ்சு ஒரு குழந்தை அப்பான்னு சொல்றதோ, இன்னொரு குழந்தை வேற எவ்வளையோ பார்த்து அம்மான்னு சொல்றது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்தா? சொல்லுங்க, தலையெழுத்தா? இதுக்கான காரணம் நீங்க தான். ஒருவேளை நீங்க மட்டும் எடுத்துட்டு போயிட்டு உங்க பேரங்கிட்ட அழகுல கொடுக்கலன்னா ரெண்டு குழந்தைங்களும் என்கிட்ட தான் இருந்திருக்கும். என்னோட அரவணைப்பினாலையும் என்னுடைய அன்பாலையும் என்னுடைய பசத்தாலையும் வளர்ந்துருக்கும். நான் குழந்தைங்களை நல்லபடியா பார்த்திருப்பேன். இந்த கொடுமை எல்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்லி ரொம்பவே கோவமா அம்மாச்சி திட்டுறாங்க. தமிழ், ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைங்களோட அன்பு பாசம் கிடைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக என்ன இப்படி எல்லாம் பேசாதீன்றாங்க. போதும் அம்மாச்சி, போதும், நான் எதுவுமே பேச விரும்பல, முதல்ல இங்க இருந்து போயிடுங்க அம்மாச்சின்னு சொல்லிட்டு தமிழ் திட்டி அனுப்புனதும் உடனே வசந்தி மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ஏதோ தமிழ் கோபத்துல அப்படி பேசிட்டா, அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் மனசுல விட்டுடாதீங்க ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ பேசுறதும் சரிதானே, இதுக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கிறது எனக்கும் தெரியலடி. ரெண்டு பேரும் எப்படியாவது வாழ்க்கையில ஒண்ணு சேருவாங்களோன்னு சொல்லி நினைச்சுதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். கடைசியில அது இப்படி போய் முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் தமிழ, உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? நான் உங்க புள்ள கூட சேர்ந்து வாழ போறேன்ற எண்ணம் வேற இருக்கா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நாளைக்கு நான் பஞ்சாயத்தை கூட்டி என்னுடைய ரெண்டு பிள்ளைங்களும் நான் கூட்டிட்டு தான் வரப்போறேன். என்ன ஆனாலும் சரி, அதுக்காக என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இனியும் என்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சுட்டு என்னால இருக்க முடியாது. நான் பஞ்சாயத்தை கூட்டி நான் குழந்தைங்களை வாங்கிட்டு வரதான் போறேன்னு சொல்லிட்டு கோபமா தமிழ் அங்கிருந்து போறாங்க. இதை கேட்டதும் வசந்தியாலையும் சரி, அதே மாதிரி அம்மாச்சியாலும் சரி, எதுவுமே பேச முடியல. இப்போ தமிழ் என்ன செஞ்சு குழந்தைங்களை கூட்டிட்டு வர போறாங்க? குழந்தைங்களை கொடுக்கறதுக்காக சேது குடும்பத்துல இருக்கவங்க ஒத்துப்பாங்களா? அதையும் மீறி தமிழ் கூட்டிட்டு வர போறாங்களாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.